மச்சீஸ் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டுங்க. ஒரு யூடியூப் சேனலை ரன் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா கேஜெட்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் மற்ற கேட்டகரியில் இருக்கக்கூடிய நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிற எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, அது எப்போலாம் ஆஃபரில் கிடைக்குதோ அதை தினமும் உங்ககிட்ட வந்து சேர்க்கறதுக்கு ஒரு டெலிகிராம் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளோட அஃபிஷியல் டெலிகிராம் சேனலோட லிங்க்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு லிங்காக நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவையான பொருட்களை குறைஞ்ச விலையில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போவே அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வணக்கம் மச்சீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? யூடியூப் டுட்டோரியல் சீரிஸ் தமிழ் 2022 எபிசோட் 12. ஸோ இன்றைக்கி எபிசோடில் நம்ம இப்போது சேனலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இமெயில் ஐடி. ஸோ ஒரு யூடியூப் சேனலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கூகுளில் ஒரு இமெயில் ஐடி நீங்கள் க்ரியேட் பண்ணணும். அதுதான் ஃபஸ்ட்டு மேஜரான விஷயம். ஸோ இந்த எபிசோடில் ஒரு இமெயில் ஐடியை எப்படி க்ரியேட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் எத்தனை இமெயில் ஐடி தேவை ஒரு யூடியூப் சேனலை ரன் பண்ணுறதுக்குங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இமெயில் ஐடியை க்ரியேட் பண்ணுறதுலாம் ஒரு விஷயமாடா, அதுக்கு ஒரு வீடியோவா, உனக்கு கண்டென்ட் இல்லைங்கிறதுக்காக கண்ட மேட்ரை தூக்கி கண்டென்ட்டாக போடுவியா அப்படின்னு நினைக்காதீங்க. மேபி இதை தெரியாதவங்க நிறையா பேர் இருக்கலாம். ஸோ பேசிக்லேருந்து நம்ம வரனால எல்லாத்த பற்றியும் நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த விஷயத்தை பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். தெரிஞ்சவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு மேபி உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் நம்ம சேனலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், அதை போய் பாருங்கள். இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம். ஸோ ஒரு யூடியூப் சேனலை க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு மொத்தம் 3 இமெயில் ஐடி தேவைங்க. இதை நிறைய பேர் சொல்கிறது கிடையாது. அதே மாதிரியே எல்லாருமே என்ன நினச்சிக்கிறீங்க, ஒரு இமெயில் ஐடி போதும், அதிலே நம்ம சேனலை ஸ்டார்ட் பண்ணலாம், அந்த ஒரே இமெயில் ஐடியில் 10 சேனலை கூட நம்மளால் ரன் பண்ணலாம் முடியும் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. அது பண்ணலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அது ரொம்ப ஒரு தவறான விஷயம். நீங்கள் ஒரே இமெயில் ஐடியை வச்சு எல்லாத்தையும் பண்ணீங்க அப்படின்னா அதனால் நிறையா பின்விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும். இதெல்லாம் நீங்கள் யூடியூப் ஃபீல்டில் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருந்து இதே ஃபுல் டைம் ஜாபாக நீங்கள் பண்ணும்போது தான் உங்களுக்கு இதெல்லாம் புரிய வரும். ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இமெயில் ஐடியை வச்சுட்டு ஒரு சேனல் தான் ரன் பண்ணணும். அதே மாதிரியே ஒரு யூடியூப் சேனலில் நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு 3 இமெயில் ஐடி வேணும். என்னென்ன விஷயத்துக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். நம்பர் 1, நீங்கள் ஒரு இமெயில் ஐடி வச்சு ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணுவீங்க, ஓகேங்களா? ஸோ அந்த இமெயில் ஐடி தான் உங்களுடைய அந்த சேனலுக்கான இமெயில் ஐடி. ஸோ ஒரு இமெயில் ஐடி ஒரு யூடியூப் சேனலுக்கு, அவ்வளோதான். நம்பர் 2, இன்னொரு இமெயில் ஐடி நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க இல்லையா, அந்த இமெயில் ஐடியை தான் உங்களுடைய பிஸ்னஸ் மெயில் ஐடியை நீங்கள் யூஸ் பண்ணணும். எந்த ஒரு இடத்துலையுமே நீங்கள் யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ண அந்த மெயில் ஐடியை நீங்கள் காமிக்கவே கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி வீடியோஸ் நிறையா போடுறீங்க, நிறையா வியூவர்ஸ் கெயின் பண்ணிட்டீங்க. ஒரு நாள் உங்கள் சேனலில் நீங்கள் பெய்டு ப்ரொமோஷன்லாம் பண்ணுவீங்க, ஓகேங்களா? அந்த மாதிரி சமயத்தில் உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் ஐடியை கொடுப்பீங்க. ஸோ அந்த மெயில் ஐடி வந்து உங்கள் சேனல் மெயில் ஐடியாக இருந்துச்சு அப்படின்னா ஹேக்கர்ஸ்க்குலாம் வந்துட்டு அது ரொம்ப ஈஸியாக போயிடும். உங்கள் சேனலை வந்து ஹேக் பண்ணுறதுக்கு அந்த இமெயில் ஐடியை யூஸ் பண்ணி அவங்க லாகின் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. உங்கள் சேனலுக்கு உள்ளுக்குள்ளே வரதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, சேனலை ஹேக் பண்ணிடுவாங்க. ஸோ எந்த ஒரு இடத்துலையுமே உங்கள் சேனலில் உருவாக்கின அந்த மெயில் ஐடியை நீங்கள் டிஸ்பிளே பண்ணவே கூடாது. அதே மாதிரியே எந்த ஒரு அப்ளிகேஷனுக்கோ இல்லை ஒரு வெப்சைட்டுக்கோ அந்த சேனல் மெயில் ஐடியை நீங்கள் பயன்படுத்தவே கூடாது. அதை நீங்கள் சீக்ரெட்டாக தான் வச்சுக்கணும். உங்களுக்கு மட்டும்தான் அந்த மெயில் ஐடி தெரியணும். இதுதான் முதல் விஷயம். ஸோ நான் சொன்ன இந்த 2வது மெயில் ஐடி அதுக்கு தான், இந்த பிஸ்னஸ் பர்பஸ்க்கு உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு மெயில் ஐடி தேவை. அதுக்கு தான் வந்துட்டு 2வது மெயில் ஐடி, ஓகேங்களா? 3வது மெயில் ஐடி எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம யூடியூப் சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணி 1000 சப்ஸ்கிரைபர்ஸு 4000 ஹவர்ஸ் வாட்ச் டைத்தெல்லாம் ரீச் பண்ணதுக்கப்புறம் மானிட்டைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு அப்ளை பண்ணணும். அதாவது யூடியூப் சேனலுக்கு அப்ரூவல் வாங்கணும். நமக்கும் அப்ரூவல் கிடைக்கும், ஓகேங்களா? அப்ரூவல் கிடைச்சதுக்கு அப்புறம் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு அவங்க பணத்தை கொடுத்துட மாட்டாங்க. ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இன்டர்நேஷ்னல் ஆன்லைன் அக்கௌண்ட்டுன்னு கூட நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அந்த அக்கௌண்ட்டில் தான் வந்து நம்ம யூடியூப்பில் சம்பாதிக்கிற பணம் டாலர்ஸ்லேயே அதுக்கு போகும். ஸோ நம்மளோட ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் தான் வந்துட்டு நம்ம சம்பாரித்த பணம், யூடியூப்லேருந்து சம்பாதிச்ச பணம் வந்துட்டு டாலர்ஸில் இருக்கும். ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் இருந்து தான் நம்மளுடைய லோக்கல் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ நம்மளோட ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் கூட எந்த லோக்கல் பேங்க் அக்கௌண்ட் நம்மளோட அக்கௌண்ட்டை ஆட் பண்ணி வச்சுருக்கோமோ அதுலேருந்து இதுக்கு வந்துட்டு போகும். ஸோ யூடியூப்லேருந்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு, ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்லேருந்து நம்மளோட லோக்கல் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. ஸோ யூடியூப் சேனல் நீங்கள் க்ரியேட் பண்ணி அப்ரூவல் வாங்கிட்டீங்க. அடுத்தது ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு தான் நான் சொன்ன இந்த 3வது இமெயில் ஐடி. இது எதுக்குடா திருப்பி ஒரு இமெயில் ஐடியை க்ரியேட் பண்ணி அதில் நம்ம ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணணும்? ஆல்ரெடி யூடியூப் சேனலுக்கு ஒரு மெயில் ஐடி வச்சுருக்கோம், அதே மெயில் ஐடியிலே ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டையும் க்ரியேட் பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ நான் ஏன் இதை தனித்தனியாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, நாளைக்கே ஏதாவது ஒரு இஷ்யூனால உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட யூடியூப் சேனலுக்கு தான் பிரச்சனை வரும், ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதே மாதிரியே உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ஏதாவது இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா சேனலுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் வராது. சப்போஸ்
தெரியாதனமாக நீங்கள் உங்களோட இமெயில் ஐடியை எங்கேயாவது டிஸ்பிளே பண்ணிட்டீங்க, ஒரு ஹேக்கர் வந்துட்டு உங்களோட சேனலை ஹேக் பண்ணிட்டாரு அப்படின்னா அவரால் சேனலை ஹேக் பண்ண முடியும், ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ண முடியாது. அதே மாதிரியே ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்தால் அதை தான் ஹேக் பண்ண முடியும், இதை பண்ண முடியாது. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒன்று தான் அவங்களால ஹேக் பண்ண முடியும். இன்னொன்று ஹேக் பண்ணுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் உங்கள் சேனலை வந்துட்டு ஈஸியாக காப்பாற்றிடலாம். ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் 3 இமெயில் ஐடி கிரியேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். ஒன்று வந்து உங்கள் யூடியூப் சேனலுக்கு, ஒன்று உங்களை காண்டாக்ட் பண்ணுற காண்டாக்ட் மெயில் ஐடிக்கு, இன்னொன்று வந்துட்டு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு. ஸோ 3 இமெயில் ஐடி கிரியேட் பண்ணணும். ஏன் கிரியேட் பண்ணணுங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ எப்படி இமெயில் ஐடி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மச்சீஸ், உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேபி மொபைலில் கூகுள் குரோமு இல்லை ஓப்ரா மினி, இப்படி என்ன ப்ரௌசர் வச்சுருக்கீங்களோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் மேலே சர்ச் பாரில் mail.google.com அப்படின்னு இப்போ நான் இங்கே டைப் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி அங்கே டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. ஒரு பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆகும். இப்போது நான் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதுக்கு டாப்பில் பார்த்தீங்கன்னா சைன்இன் அப்படிங்கிற பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ண உடனே அதில் உங்களுக்கு 3 ஆப்ஷன் வந்துட்டு கேட்கும். ஃபார் யுவர் செல்ஃப், ஃபார் யுவர் சைல்டு, ஃபார் யுவர் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் இருக்கும். இந்த இமெயில் ஐடி உங்களுக்கு தான், உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு தான். அது வந்து ஒரு பர்சனல் சேனல் அப்படின்ற மாதிரி இருந்தால் ஃபார் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதுக்காக ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா மேபி அந்த இமெயில் ஐடியை வந்துட்டு ஃபார் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். இல்லை உங்களோட குழந்தைங்களுக்காக நீங்கள் இமெயில் ஐடி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபார் யுவர் சைல்டு அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஏதாவது ஆன்லைன் கிளாஸஸ் இல்லை எங்கேயாவது ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இமெயில் ஐடி கேட்பாங்க இல்லையா, ஸோ அந்த பர்பஸுக்காக ஃபார் யுவர் சைல்டு அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த 3 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஃபர்ஸ்ட் நேம், செகண்ட் நேம், யூசர் நேம், அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு, இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு கேட்கும். ஸோ எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு உங்களோட மொபைல் நம்பரையும் கொடுத்துக்கோங்க. மொபைல் நம்பரையும் கொடுத்து வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே நெக்ஸ்ட்டு அக்ரின்னு ஒவ்வொரு பேஜ்லேயும் ஒவ்வொரு பட்டன் வரும். எல்லாத்தையும் கொடுத்துட்டிங்கன்னா ஃபைனலாக வந்துட்டு உங்களோட இமெயில் ஐடி வந்துட்டு கிரியேட் ஆயிரும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு நான் இதை சிம்பிளாக சொல்லிட்டேன். இப்போ சொன்ன எல்லாத்தையும் ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோ வெறும் 60 செகண்ட் தான், ஒரே ஒரு ஷார்ட் வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே அப்படியே ப்ராக்டிக்கலாக அதில் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருப்பேன். ஸோ அதில் போய்ட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன் மச்சீஸ். வீடியோ பிடிச்சா ஒரு லைக்கு, பிடிக்கலாம் ஒரு டிஸ்லைக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு ஷேரு, என்ன தோணுதோ எல்லாத்தையுமே பண்ணி விட்ருங்க. அப்படியே நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்தா தான் நான் போட்ட வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் தொடர்ந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அடுத்த எபிசோட் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் மச்சீஸ். அண்டில் தென்ஸ் பாய் ஃப்ரம் பாபா. பை.